சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி 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 பாண்டியகுமாரி அம்பா சிவ பாண்டியகுமாரி பவானி அம்பா சிவ சங்கரி பரமேஸ்வரி வேண்டும் வரம் தர இனி மனம் இல்லையோ வேண்டும் வரம் தர இன்னும் மனம் இல்லையோ வேத வேதாந்த ஞான ஸ்வரூபிணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜெகஜனனி ஜெகஜனனி. மக்கள் சக்தி நேயர்களே வணக்கம். இப்போ இவங்க அண்ணன் தம்பிங்க 2 பேரும் என்னமா பாடுறாங்க பாருங்க. எதுக்கு பாடுறாங்க? வீட்டில் ஒரு சிறிய ஃபங்க்ஷன், அருமையான ஃபங்க்ஷன். அதாவது நம்ம பிறந்த உடனே 1 வருடம் முடிந்ததுன்னா ஆயுட்சேம ஹோமம் என்று பண்ணுவோம் சின்ன குழந்தைகளுக்கு. அதே நம்ம வருடம் செய்வதில்லை, ஒவ்வொரு குறிப்பிட்ட வருடத்திற்கு செய்வோம். 50வது வருஷத்தில் செய்வாங்க, 57வது வருஷத்தில் செய்வாங்க, 60வது வருஷத்தில் செய்வாங்க, 70, 80, 90, 100 அது மாதிரி செய்வாங்க. இப்போ ஆனால் இந்த 57ல் செய்வாங்கங்கிறதுலாம் நமக்கு அப்படிலாம் செய்யறதில்ல. என்ன செய்வாங்க? ஆயுஷேம ஹோமம் என்றால் அந்த வருடத்து இது நாள் வரைக்கும் நல்லா கொண்டு வந்த கடவுளுக்கு ஒரு நன்றியை தெரிவித்து விட்டு, அதே மாதிரி இன்னும் செழிப்பாக வளர வேண்டும், வாழ வேண்டும், ஆயுளுடன் நன்றாக மன நிம்மதியுடன் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு பல சூட்சம ஹோமங்களை செய்து நம்ம அதை நிறைவு செய்வோம். கணபதி ஹோமம், ஆயுஷேம ஹோமம், மிருத்யஞ்ச ஹோமம், நவகிரக ஹோமம், மகாலட்சுமி ஹோமம்னு வரிசையாக அதில் செஞ்சு அவங்க அந்த கடவுளெல்லாம் அந்த நீரில் வர வச்சு அந்த நீரை அதாவது நீரில் நம்ம என்ன சொல்கிறோமோ அது அப்படியே பிரத்யட்சமாகும். அதனால தான் அதை நீரை வச்சு நீரில் அந்த கடவுளெல்லாம் வர வச்சு அவர்களுடைய ஆசீர்வாதத்தை அந்த வருடம் இவ்வளோ வருடங்களை பூர்த்தி செய்த அந்த கடவுளுக்கு நன்றி செஞ்சு யாருக்கு அந்த வருடம் பூர்த்தி ஆகிறதோ அவர்களுக்கு அதை அபிஷேகம் செய்வாங்க. இது எல்லாருக்கும் உண்டு. ஒவ்வொரு மதத்தினரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க. இந்து மதத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேறு விதமாக பண்ணுவாங்க. இது மாதிரி ஹோமம் வச்சு பண்ணி நிறைவாக பெருசாக தன்னுடைய உறவினர்களையும் அதில் கூப்பிட்டு சந்தோஷம், தான் பிறந்ததற்கும் தன்னோட இத்தனை நாள் உறவாக இருந்தவர்களுக்கும் எல்லாம் கூப்பிட்டு நன்றி தெரிவித்து அந்த ஹோமத்தில் கலந்துக்க சொல்லி அவங்களுக்கும் அந்த கடவுள் அருள் பெற செய்து எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ நடந்தது, இப்போ இவங்க பாடுறது 70 வயசு, அதாவது 70 வயசு பூர்த்தியானவங்களுக்கு பீமரத சாந்திம்பாங்க, பீமர இது பண்ணுவாங்க. இது 70 வயது பூர்த்தியானவருக்கு வீட்டிலையே அவர் மகன், அதாவது குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி குழந்தைகள் சந்தோஷப்பட்டு அம்மா அப்பாவுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அவர்கள் ஆயுளுடன் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக இது மாதிரி ஒரு நிகழ்ச்சியை அவங்க ஏன்னா அவங்க தலையெடுத்துடுறாங்கல்ல, அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்க எங்களுடைய மாமா, எங்கள் மாமாவின், அதாவது என் கணவரின் மாமாவின் மனைவி. மாமா தற்பொழுது இல்லை, அவருக்கு இப்போ அவங்க மனைவிக்கு 70 வயது பூர்த்தியாகுது. அதற்காக அவர் மகன் தன் தாயார் 70 வயது வரைக்கும் தன்னை நன்றாக பார்த்து கொண்டார், அனைத்து உறவுகளையும் தனக்கு தெரியப்படுத்தினார். அவருக்கு ஒரு நன்றி செலுத்தும் விதமாக அவர் ஆயுளுடன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் மகன் தன் தாயாருக்கு அழகாக 70 வயது பூர்த்தி அடையும் ஹோமத்தை செய்கிறார். அதை நாம் இங்கு காண்போம் வாருங்கள். இது அனைவரும் செய்து கொள்ள வேண்டியது. கணவர் உள்ளவர்கள் செய்து கொண்டால் அவர்களுக்கு இன்னும் சந்தோஷம். கணவர் இல்லாதவர்களும் செய்து கொள்ளலாம், மனைவி இல்லாதவர்களும் செய்து கொள்ளலாம். ஏன்னா அவர் சாப்பிட்றோம்ல, என்ன மனைவி இல்லைனாலும் என்ன கணவன் இல்லைனாலும்
நம்ம கொஞ்ச நாள் கழித்து பாயசம் இனிப்புன்னு சாப்பிட ஆரம்பிச்சிடுறோம். அது மாதிரி தன் உடல்நிலையும் பார்த்துக்க ஆரம்பிக்கணும். தன்னுடைய வாழ்காலம் முழுத தனக்கு இறைவன் அருள் இருக்கணும்னு வேண்டுறதுக்கு எல்லோரும் இதை செய்து கொள்ள வேண்டும். 60, 70, 80, 90, 100 அதுக்கு தன் தாயார் தந்தையாருக்கு செய்யறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் வேணும். அது இந்த பையனுக்கு கிடைத்ததை இந்த பையனும் நன்றாக நிறைவேற்றியிருக்கிறார். வாங்க யாருக்கு பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம்ல. அது மேல உட்காந்து அந்த பழகு மேல காசும் தரையில மிச்சம் 1.5 சொம்பு உடம்புல ஊற்றுவாங்க. அப்படியே ஒரு இதுதான் அப்படியே உடம்பு சுற்றி விடு. சின்னஞ்சீரு சிற்றாடையிடை உடுத்தி சின்னஞ்சீரு பெண் போலே சிற்றாடையிடை உடுத்தி சிவகங்கை குலத்தருகே விதுர்க்கை சிரித்து நிற்பாள் சின்னஞ்சீரு பெண் போலே சிற்றாடையிடை உடுத்தி சிவகங்கை குலத்தருகே விதுர்க்கை சிரித்து நிற்ப. தடையை நீக்கும் விநாயகர், ஆயுளை பெருக்கும் நம் சிவன், செல்வத்தை அருளும் மகாலட்சுமி இவர்கள் அனைவரையும் வேண்டி ஓமம் செய்து அதில் நீரில் அனைத்து தெய்வங்களையும் கொண்டு வந்து அந்த நீரை இவர்களுக்கு அபிஷேகம் செய்கிறார். 70 வயது பூர்த்தியான அவர்களுக்கு அபிஷேகம் அவர் பையன் செய்கிறார். அந்த நீரில் அனைத்து தெய்வங்களும் உள்ளது. அந்த தெய்வங்கள் ஆசி பெற மகன் தன் தாயாருக்கு நீர் அபிஷேகம் அந்த நீரால் அபிஷேகம் செய்கிறார். தாயாரை தாயார் இறைவன் தான். தாயாரை அங்கு பிரத்யக்ஷ தெய்வமாக கண்டு நீரை அபிஷேகம் செய்து அனைவருக்கும் காட்சியளிக்கின்றார். இது புனிதமான செயல். இதற்கு தான் அவர்களை பாடி அழைத்து கூட்டி கொண்டு வருவது. நீரால் அபிஷேகம் செய்து புது உடை உடுத்தி ஹோமத்திற்கு வருகிறார்கள். மீண்டும் தீர்த்தத்தை வைத்துக்கொண்டு நாம் எதை வேண்டுகிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். இதுதான் ஐதீகம், நம்பிக்கை. அந்த தீர்த்தத்தை வைத்துக்கொண்டு அனைத்து தெய்வங்களையும் அழைத்து அனைத்து தெய்வங்களையும் நம்முடைய ஸ்லோகங்களாலும் மந்திரங்களாலும் அந்த தீர்த்தத்தில் வர வைத்தது. அந்த தீர்த்தம் புனித நீராகிறது. நம் வீட்டிலேயே பிடித்த தீர்த்தம் நதிகளின் புனித நீராகிறது. எப்பொழுது? அனைத்து தெய்வங்களையும் வேண்டி அதில் நாம் வர வைக்கிறோம். ஒன்றுமல்ல, நம் வீட்டில் உள்ள தீர்த்தத்தை கையில் வைத்து கொண்டு நாம் நினைத்ததை வேண்டி இறைவனிடம் காட்டி அப்படியே பருகினால் நமக்கு நினைத்தது நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு. அதுதான் அந்த தெய்வத்தை வர வைத்த அந்த தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்தால் அந்த ஆயுள் கூடி நோய் நொடியில் இல்லாமல் தீர்க்காயுளுடன் வாழ்வார்கள் என்ற நம்பிக்கை. सर्वेभ्यः ब्राह्मणेभ्यो नमः। अशेषे हे परिषद् भवत् पादमूले मया समर्पितां इमां सौवर्णीं दक्षिणां किञ्चित् दक्षिणां यथोक्त दक्षिणामिव ताम्बूलं च स्वीकृत्य अस्माकं सहकुटुम्बानां क्षेमस्थैर्य धैर्य शौर्य वीर्य
विजय आयुः आरोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थं धर्मार्थ काममोक्ष चतुर्विध फल पुरुषार्थ सिद्ध्यर्थम् इष्टकाम्यार्थ सिद्ध्यर्थं सत्सन्तान समृद्ध्यर्थं पुत्रपौत्र अभिवृद्ध्यर्थं वेदोक्त संपूर्ण आयुः अभिवृद्ध्यर्थं सत्संतान सकल सौभाग्य सिद्ध्यर्थम इष्टकाम्यार्थ सिद्ध्यर्थम पुत्र पौत्र अभिवृद्ध्यर्थम देवता कुलदेवता ग्रामदेवता आचार्य आदाना प्रसाद தன் கருவில் சுமந்து தன்னை முழு மனிதனாக இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து எவ்வித நோயுமின்றி தன்னை வளர்த்த தன் தாய்க்கு நன்றி கடனாக மகன் அனைத்து தெய்வத்தையும் கூப்பிட்டு இஷ்ட தெய்வம் குல தெய்வம் வினை தீர்க்கும் விநாயகன் அனைவரையும் கூப்பிட்டு ஸ்லோகம் சொல்லிக்கொண்டு இருக்கிறார். ஒரு சில காரணங்களால் விஸ்தாரமாக வெளியில் காசுகளை செலவழித்து பண்ணுவதை விட வீட்டில் சிறிய அளவில் பெரிய ஹோமமாக கடவுளை மட்டும் அழைத்து சில உறவினர்கள் தன் நலம் விரும்பும் உறவினர்களை மட்டும் அழைத்து அவர்களுடன் சேர்ந்து சந்தோஷமாக இந்த 70வது வயதினை சந்தோஷமாக கொண்டாடினார்கள். அனைவரும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டோம். அவர்களுக்கு அன்பளிப்பு 70 வயது பூர்த்தியடைந்து பெரியவர்களே எங்களை வாழ்த்துங்கள் என்று நாங்கள் தம்பதி சகிதமாக அன்பளிப்பு அளித்து சால்வை போர்த்தி அவர்களை வழிபட்டு இந்த விழாவை சிறப்பாக நிறைவேற்றினோம் அனைவரும். இவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் என் கணவர் ரமேஷ் பிரதாபனின் மாமாவின் மனைவி மரகதம் என்ற பெயர். இவர் துப்பாக்கி தொழிற்சாலையில் அதிகாரியாக பணிபுரிந்தவர். துப்பாக்கி தொழிற்சாலையில் பணிபுரிந்த பெண்மணி 35 வருடமாக அரசாங்க வேலையில் அமர்ந்திருந்த பெண்மணி, ஒரு கர்வமும் இல்லாத பெண்மணி. தங்கை 2 தம்பி 2 என்ற உறவினர்களுடன் பிறந்து பெரிய குடும்பத்தில் வாக்குப்பட்டவர். நாத்தனார்கள் மச்சினர் கொழுந்தர் என்று பெரிய குடும்பத்தில் வாக்குப்பட்ட பெண்மணி. நல்ல பெண்மணி, நல்ல குடும்ப பெண்மணி. துப்பாக்கி தொழிற்சாலையில் அரசாங்க வேலையில் இருந்தோம் என்ற ஒரு கர்வமும் இல்லாத எங்கள் மாமாவிற்கு மனைவியாக அமைந்த மரகதம் என்றவருக்கு தான் இன்றைக்கு 70வது பிறந்த நாள் பூர்த்தியடைகிறது. இவர் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்து தவிட்டு பானையெல்லாம் பொன்னாக இருந்து அனைவருக்கும் உதவி செய்யும் மனப்பான்மை உள்ளவர். அனைத்து உறவினரையும் தன்னிடம் அன்பு காட்டும் அனைத்து உறவினரையும் கூப்பிட்டு தன்னுடைய 70வது பிறந்த நாளைக்கு தன் மகன் தனக்கு பீமரத சாந்தி முடிக்க வைத்த தன் மகனுடன் எங்களுக்கு அனைத்து விருந்துகளையும் அனைத்து பரிசுகளையும் நாங்கள் கொடுக்க போவதை விட எங்களுக்கு அவர்கள் அனைத்து பரிசுகளையும் கொடுத்தார் என்பது மிகச்சிறந்தது. அதற்கு நாங்கள் மிக்க நன்றி அவர்கள் மகனுக்கும் மரகதம் மாமிக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுபோல் உறவு என்றும் நிலைத்து கொண்டே இருக்க வேண்டும். இதன் போல் உறவு இருப்பது சிறப்பு. அனைவரும் உறவை பேணுவோம். நன்றி.